வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் கூட்டணிகள்லாம் ஏறக்குறைய இறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. திமுக கூட்டணி பிரச்சனை இல்லை. பாஜகவோடு யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றதும் தெரிந்து விட்டது. ஓபிஎஸ், தினகரன் உள்ளிட்டவங்கெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவுனே சொல்லிட்டாங்க. இந்த சூழலில் தமிழக அரசியலில் கேள்வியாக இருப்பது இரண்டே பேர் தான். ஒன்று பாமக, மற்றொன்று தேமுதிக. இவர்கள் யாரோடு அப்படின்ற கேள்வி நீடிக்கிறது. பாஜகவுடைய ஆக்ஷன் கடந்த 2 நாட்களாக பார்க்குறோம். அடுத்தடுத்த அதிரடிகளை நிகழ்த்தி வருகிறது. ஓபிஎஸோடு பேச்சு, அப்புறம் தினகரனோடு பேச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு திடீர்னு சாமக, சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடனே இணைந்து விட்டது. இந்த அதிரடிகளை பார்க்குறப்போ இந்த மற்ற 2 பேர் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமான்ற கேள்வி ஒருபுறம் எழுந்திருக்கிறது. இருப்பவர்களை, கூட்டணி பேசிக்கொண்டிருப்பவர்களை தக்க வைக்குமா அதிமுகன்ற கேள்வி மறுபுறம். பாமக, தேமுதிக, அதிமுக வசகமா பறிக்குமா பாஜக? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு இபிஎஸ் அவர்கள் மேல் அன்பு கொண்ட திரு பொங்கலூர் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள், அதே போல தேமுதிகவுடைய அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மணிகண்டன் ஆரம்பிச்சலாம். அப்படி திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தனித்து விடப்பட்டிருப்பதா தோன்றலையா? ஏன்னா பாமக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்ற பேச்சு வந்து, இப்போ பாமக பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ அதிமுக தனித்து விடப்படுற மாதிரி தெரியலையா? இல்லைங்க, அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் அதிமுக கூட்டணியில் தன்னோடு சேர்கிற கட்சிகளையும் உயர்த்தி கொண்டே வந்திருக்குங்க. எங்கேயுமே அந்த கட்சி யாரையும் அழிக்க முயற்சி எடுத்தது இல்லை. தன்னையும் வளர்த்தி கூட்டணியில் சேர்க்கிற கட்சிகளையும் வளர்த்தது தான் அதிமுகவுடைய வரலாறு. எனவே அதிமுகவோடு சேர்கிற கட்சிகளுக்கு அவனுடைய முழுமையான தாற்பயம் புரியுங்க. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் இப்போ தேமுதிக எடுத்துக்குவோம். மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மதிப்புமிகு தலைவர். அவர் அதிமுகவோடு கடந்த காலத்தில் கூட்டணி வைத்து மிக உயரிய இடத்துக்கு வந்தவர். அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதராக பார்க்கப்பட்டவர். அவர் மறைவுக்கு பிறகு கூட இன்றைக்கும் அவர் பாராட்டப்படுகிறார். அவர் நிச்சயமாக அந்த கட்சி மரியாதைக்குரிய அந்நியார் பிரேமலா அவர்கள் கூட அதிமுகவோடு தான் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறாங்க. நிச்சயம் வருவான் நம்புறோங்க. ஏன்னா கடந்த காலத்தில் திமுக மீது தான் மிக கடுமையான குற்றச்சாட்டை அவர் வைத்தார். அதிமுகவோடு இணைந்து தான் எதிர்கட்சியாக வந்தார். அதே போல் இணக்கமாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஜெயலலிதாவை கண்டித்து பிரிந்தாங்க, அதெல்லாம் தெரிந்த வரலாறு. ஆனால் இன்னைக்கு பாமகவும் பேசிட்டு இருந்தாங்க, தேமுதிகவும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பாமக பாஜகவோடும் பேசுறாங்கன்றது தகவல். ஆனால் தேமுதிகவையா தக்க வச்சுக்குமா? தேமுதிகவும் இல்லைன்னா அப்போ அதிமுக தனித்து தான் களங்காண்ற மாதிரி பொருள் இல்லை. இப்போ நீங்கள் எந்த கட்சியுமே தேர்தல் அறிவிப்பு வெளியாகி நீங்கள் வேட்பாளர் அறிவித்த பிறகு கூட மாறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவுமே இறுதிபடியும் அல்ல. அரசியல் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் முக்கியம். அந்த வகையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி முதலில் இருக்குது. அதனோடு சேர்த்து வரக்கூடிய இயக்கங்களை இணைத்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. அதில் தேமுதிக வரலாம், பாமக வரலாம், மற்ற கட்சி வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ தேமுதிக நிச்சயமாக பாஜக மற்ற கட்சி ஏற்கிற நிலையில் இல்லைன்னு நம்புகிறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. இப்போ அதிமுக பொறுத்தவரையில் அவர்கள் யாரையும் நிராகரிக்கல. பாஜக வேண்டாம், திமுக வாழ்நாள் எதிரி. இந்த இருவரையும் தவிர்த்து யார் வந்தாலும் வரவேற்கிற மனநிலை தான் அதிமுக. ஓபிஎஸ் வேணாண்டீங்க இல்ல, அது நீங்க எதிரிகளை கூட ஏற்கலாம், துரோகிகள் ஏற்க முடியாது. கட்சியை அழிப்பதற்கான முழு முயற்சி எடுத்தவர்கள் அவர்கள் தான். பாஜக எல்லாரும் வாங்கன்றீங்க, எத்தனை பேர் வர்றாங்க? தேமுதிக மட்டும் தான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் வர மாட்டாங்க? இல்ல, ஏதாவது 2 விஷயங்க. எப்பொழுதுமே கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் அதிமுக 98 எடுத்துங்க. பாராளுமன்றத்தில் வந்தபோது அம்மா 96 தோல்வி, சட்டமன்ற தோல்விக்கு பிறகு கூட மிக மோசமா சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சி அலுவலகமும் சென்று, அதாவது அரசியல் சூழல் என்பது மாறுகிற போது ஒவ்வொரு நிலைப்பாடும் மாறுங்க. அதனால இப்ப அதிமுக திறந்த மனதோடு திமுகவை எதிர்ப்போம், பாஜகவையும் எதிர்ப்போம் என்கிற மனநிலை இருக்குங்க. அதற்கு ஏற்று ஒத்த கருத்துடைய யாரும் வரலாங்க. அதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கம் கிடையாது. இதுல யார் வராமட்டா கூட அவங்க கட்சி நிலைப்பாடுங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் நோக்கம் இருக்குது. அதனால எந்த கட்சி குறை சொல்ல நிலையிலும் அதிமுக இல்லை. ஓகே, கேட்போம். நான் திரு இளங்கோவன் அவர்கள்ட்ட, தேமுதிக இன்னும் தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய சமிக்கையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அதிமுகவோட தான் தேமுதிக போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா ஒரு பக்கம் சிஏஏவை எதிர்க்கிறீங்க, அப்படின்னா பாஜகவோட போலன்னு எடுத்துக்கணுமா? வணக்கம் கேப்டன் அவர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கும்
கேப்டன் அவர்கள் மேல் பற்றும் பாசமும் கொண்டு என்ன நடக்கும், எப்படி நடக்க வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றுகின்ற அத்தனை தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக அன்புக்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பேசினார்கள். தேமுதிகவினுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாதர்குல மாணிக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்யா அவர்களை சந்தித்தும் மற்ற குழுவினுடைய சந்தித்தும் தங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும், நாம் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று கேட்டார்கள். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூட சொன்னார்கள். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இருவரும் ஒத்த கருத்தோடு இருந்தால்தான் அந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக இருக்க முடியும். முதற்கட்ட சந்திப்பு முடிந்தவுடன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களை அறிந்து மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்தால்தான் இது சரியாக இருக்கும் என்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவானது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழுவில் அவர்களுடைய அலுவலகத்திலேயே சென்று பேச்சு நடத்தினோம். பேச்சு மிகவும் சுமூகமாக இருந்தது. அந்த பேச்சின் அடிப்படையில் எந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாங்களும் சில கருத்துக்களை சொன்னோம், அவர்களும் சில கருத்துக்களை சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் என்ன கருத்தை சிறப்பாக சொன்னார்களோ அந்த கருத்தை நாங்கள் சொன்னோம். அவர்கள் நீங்கள் சொன்ன பொதுவான கருத்துக்களை எங்கள் பொதுச் செயலாளரிடம் சுமூகமா பேச்சு நடக்குது அப்படின்னா நீங்க நடத்துவது ஒருவரோடு தான், அது அதிமுகவோடு தான். அப்ப அதிமுகவோட தான் போறீங்கன்னு புரிஞ்சுக்கிறது தானே? கட்ட அப்படித்தானே எடுத்துக்கணும். இதுவரைக்கும் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தான் பேச்சு நடத்தியிருக்கிறோம். ஆனால் சில ஊடகங்கள் அங்கே பேசுகிறார்கள், இங்கே பேசுகிறார்கள் என்று ஒரு செய்தியை பரபரப்பாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் எதையும் எப்பொழுதும் கட்சி என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பொதுப்படையாகத்தான் வெளிப்படையாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. கூட்டணி அவங்களோட தான் அதை ஏன் உறுதிப்படுத்த மாட்டேங்க? இப்போ ஓபிஎஸும் பேசிகிட்டு இருக்காரு, தினகரனும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன தொகுதியெல்லாம் முடிவாகலை. ஆனால் அவங்க நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கோன்ட்டாங்க. அது மாதிரி ஏன் தேமுதிக கடைசி நேரம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கு? அவர்களுடைய நிலைப்பாடு அப்படி. அவர்களுக்கு வேறு எந்த இடத்திலும் அவர்களுக்கு இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி முடிந்து விட்டது. எங்களுடைய அணியில் அவர்கள் சேர முடியாது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியில் அவர்கள் சேர முடியாது. ஆகவே இருக்கின்ற ஒரே அணியில் தான் தனித்து நிற்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு தைரியமும் இல்லை, ஆதரவும் இல்லை. ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொரு கருத்தையும் கேட்டு அதன் முடிவாகத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டும். சரி, ஓகே, நான் வரேன். இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். நான் வரேன் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட. தேமுதிக பாஜக பக்கம் வருமா அப்படின்றதுக்கு விடை இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேமுதிக வரலை அப்படின்றது புரிஞ்சிச்சு. அப்போ வந்து பாமக வந்தால் அந்த கூட்டணி இன்னும் ஒரு பெருசாக இருக்கும். பாஜக கூட்டணி பாமக வரலைன்னா எப்படி பாஜக கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கும்? இல்லை, இந்த மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை எடப்பாடி ஐயா தான் பயன்படுத்தினார். அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும், என்னங்க கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யாரும் இல்லையேன்னு. எப்போ வாசனையா வந்து தெளிவாக இங்கேருந்து அங்கேன்னு முடிவு எடுத்தாரோ அப்போவே அவர் ஸ்கேல் பண்ணிட்டார். இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இதில் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். அவருடைய பாதையை ரவுட் பண்ணிட்டார். பட் தேமுதிக அப்படி கிடையாது. அவங்க பாதையை அவங்க வகுத்துக்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் பாமகவை விட அதிக வாக்குகள், அதாவது 30 லட்சம் வாக்கு 23 லட்சம் வாக்குங்கிறதெல்லாம் தேமுதிக தான் வாங்கியிருக்கு. பாமக 25 லட்சம் 26 லட்சம் வாக்குகள்லாம் வாங்கினதே இல்லை, ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். ஆனால் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு வரும்பொழுது பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 லட்சம் வாக்குகளை எடுக்கக்கூடிய, வெல்கிறதோ தோற்கிறதோ ஒரு 3.5 லட்சம் வாக்குகளை கூட்டணி
இருக்கும்போது அவங்க ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் தேமுதிக அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ண முடியறதில்ல. ரொம்ப அதிகபட்சமாக எனக்கு அவங்க வாங்கினதா ஞாபகம் இருக்கிறது 2014 திருப்பூர் தொகுதியில் ஒரு 3 லட்சமும் தினேஷ்குமார்னு ஒருத்தர் வாங்கினார். அவ்வளோதான் அவங்களுடைய வாக்கு சரிந்து கொண்டு வருகிறது. போன அசெம்பிளி எலெக்ஷனில் அவங்களுடைய சராசரி 3000 வாக்குகள் அப்படிங்கிறது அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க கடைசியா தினகரன் கூட நின்னாங்க. 2020 அதிமுக பிரிஞ்சு வந்தாங்க. ஒத்துக்கிறேன். தேமுதிக அந்த அடையாளத்தோடு பார்க்கணுமா? இன்னைக்கு விஜயகாந்த் இல்ல, விஜயகாந்துடைய மறைவுக்கு பின்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுதாபமோ இதெல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டர்ல. விஜயகாந்த் ஐயா இருக்கும் பொழுதே 31 லட்சம் 23 லட்சம்னு வாக்கு வாங்கிட்ட தேமுதிக அதற்கு பிறகு 2019 தேர்தலில் வாங்கினதும் சராசரியாக 16 தேர்தலில் வாங்கினதும் 10 லட்சம் வாக்குகள் தான். விஜயகாந்த் ஐயா இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன். இதில் என்னென்னா அந்த ஹைப் அனாவசியமாக கிரியேட் பண்ணுறது. அந்த 3வது அணின்னு இருக்கும்பொழுது கூட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காமல் இருந்திருந்து ஒரு செயல்பட்டிருந்தால் பரவாயில்ல. தேமுதிகவுடைய குறைபாடே என்ன அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய மக்கள் சந்திப்புங்கிறது ஏறத்தாழ 0 ஆயிடுது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தவறு. எலெக்ஷன் போது சுற்றி வேலை செய்வாங்க. நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா பாராளுமன்றத்தில் அந்த முதல்ல போகும்போது தேமுதிகவை வாழ்த்தினார். இவங்க இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வேலை செய்வாங்க, பெருசாக பேசுவாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவங்களுடைய கதவுகள் மூடப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய மக்கள் சந்திப்புங்கிறது வேறு விதமாக ஆகிடுது. தேமுதிகவில் உழைத்தவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ, தேமுதிகன்னு இல்லை மதிமுக எல்லா இடத்துலையும் உழைத்தவர்கள் எல்லாம் இப்போ திமுக பக்கம் தான் இருக்காங்கன்னும் போது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு தொண்டர் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையுமே மோடி ஐயாவும் விஜயகாந்த் ஐயாவும் அண்ணாமலை ஐயாவும் நேரடியாகவே விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பின் பொழுது விஜயகாந்த் ஐயா எப்படி தனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதன் மூலமாகவே அந்த தொண்டர்களுடைய அபிமானத்தை அண்ணாமலை ஐயா பெற்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் அவங்க அதிமுகவோட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை சீட்டு வாங்குறாங்கங்கிறது எனக்கும் உங்களுக்கும் முக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் 4 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எடப்பாடி ஐயாவுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் 2014-19 கொடுத்ததை விட 4 விட அதிகமாக கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் எடப்பாடி ஐயாவுக்கு வருதுன்னா வருந்த வேண்டியது அதிமுக மட்டும்தான். தேமுதிக 4 தொகுதிக்கு மேல தேமுதிகக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஓட் பேங்க் இவங்களே எடப்பாடி ஐயாவே 2019 முடிவு பண்ணது எத்தனை? உங்களுக்கு 4, இவருக்கு 7. அப்படிதான் பாஜக லாஸ் இல்லையா? இல்ல பேசிட்டு இருந்தீங்க கேப்டனை புகழ்ந்தது அரசியல் விவாதம் வந்ததுல போறதுல லாஸ் இல்ல அப்படின்னா இல்ல. அப்படி நான் சொல்லவே இல்லை. அரசியல்ல யாருமே அதுவும் தேர்தல்னு வரும்போது யாருமே முக்கிய இது லாஸ் கொடுப்பாங்க, யாருமே கெயினை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவ்வளோ பெரிய பட்டியல் தேர்தல் நடத்த முடிஞ்ச திமுக கூட கமலஹாசனை ஆதரவு கொடுக்குறேன்னு போது ஆமாம் வாங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய அதுதான் அரசியல் பக்குவம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜயகாந்த் ஐயாவை மட்டுமே மையுறுத்தி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஐயாவையும் மோடி ஐயாவையும் அவங்க எப்படி பார்க்குறாங்கிறது முக்கியம். பாமகவுடைய கேள்வி நீங்க அதுக்கு அடுத்தது வச்சுக்கலாமா? விரிவா நம்ம பேசலாம். டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை நம்ம முந்தைய காலகட்டத்தில் பார்க்கணும். இந்த கடைசி நேரம் வரைக்கும் இழுபறியோ அல்லது எதிர்பார்ப்போ இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையும் யார் வேட்பாளர் வரைக்கும் நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்கன்றது இன்னும் கேள்வியாவே இருக்கே. பல காரணங்கள் இருக்கு கார்கே, அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் கோடிக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். அந்த டிலே லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு சில காரணங்கள்னு சொல்ல முடியாது. அது பல லட்சக்கணக்கான காரணங்கள், கோடிக்கணக்கான காரணங்களும் இருக்கலாம். என்ன வருத்தம் அடிக்கிறது என்றால் இது ஒரு ஐடியாலஜி பேசிஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு முடிவோ இதுவோ இல்லை. என்ன ஒரு சிக்கல் என்றால் இவங்களுடைய வெறும் இது சீட்டுக்காகவா, இவ்வளவு இடம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத 2 நாள்லயோ 4 நாள்லயோ 5 நாள்லயோ ஒரு பேரம் பேசுவதுங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி கடைசி நாள் வரை இந்த பெரிய கட்சிகளுக்கு எப்படியாவது ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். திமுக அணியில இப்ப 12 14 கட்சியோ நம்ம சின்ன கட்சியெல்லாம் சேர்த்திக்கணும், அதாவது சீட்டு கிடைக்காத கட்சிகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14-15 கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பிளஸ் ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 கட்சி வருது. சோ இப்ப அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தம்,
நாங்களும் எஸ்டிபிஐயும் புரட்சி பாரதம் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து மக்களிடையே என்னங்க அது யாருமே வர மாட்டேங்கிறாங்க. புதிய தமிழகம் இருக்காங்க. பாஜகவுக்கும் அதே நிர்பந்தம். வெறும் ஜி.கே. வாசன் மட்டும் இருக்கிறாரு, சரத்குமார் கட்சியை மூடிட்டு இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அதுவும் வந்து ஒரு இம்ப்ரெசிவா மட்டும் இருக்காது. சோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ ஒரு தேமுதிகவையோ அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். இல்லை என்றால், ஆனால் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கார்கே. இதே மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் இது மாதிரி நடந்தால் இந்த கட்சிகளினுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து சரிந்து கொண்டுதான் இருக்கும். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இதற்கு ஒரு விலக்காக இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் மாறக்கூடிய சூழல் வந்துவிட்டதாக நான் பார்க்கிறேன். இது எட்டர்னலா இந்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் பேரம் பண்றது அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றது, 2 பேர்கிட்டயும் ஒரே டைம்ல பேசுறது, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த 2 கட்சிகளும் அதிமுக பக்கம் போனாலும் சரி, பாஜக பக்கம் போனாலும் சரி, அது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்காது. பாஜக தலைமையும் சரி, அதிமுக தலைமையும் சரி, they have been pushed. அவர்களுக்கு இவர்களை ஒரு ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் இல்லை. அதுதான் வந்து உண்மை. இந்த மாதிரி டிமாண்ட வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றீங்க. 2021 தேர்தலின் போது கூட தேமுதிக தேவைப்பட்டது. ஆனா சீட்டு ஒதுக்கீடுல எல்லாம் பிரச்சனை வரும், தனித்து அப்படின்ற முடிவு தேமுதிக எடுத்தாங்க. அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க தானே? இல்ல எடுக்கட்டும் கார்கே. நான் என்ன சொல்றேன், ஒரு திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 1 ரவுண்ட் நடத்தினாங்க, 2 ரவுண்ட் நடத்தினாங்க. பட் ஸ்டெடியா ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு கொடுப்போம், எந்த சீட்டுன்னு இப்ப சொல்ல முடியாதுன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த எந்த சீட்டுன்னு அறிவிச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஸ்டெடி ப்ரோக்ரஸ் இருக்கும். காலையில இங்க பேசுறது, இப்போ திமுக கூட்டணியில காலையில திமுகவோட பேசி மாலையில அதிமுகவோட பேசின கட்சிகள் ஏதாவது இருக்கா? இல்லையே. எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில பேசினாங்க, அவங்க ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு ஏற்படல அப்படின்னாங்களே தவிர, இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசுறதுங்கிறது என்ன லாஜிக் இதுல? சோ என்ன கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க? பொழுது இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம் என்று மக்கள் சொல்லிய கருத்தை தாங்கள் தயவு செய்து இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்ல எல்லா பக்கம் கதவு திறந்து வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிறாரு சார் இளங்கோவன் சார். அவரோட கேள்வி புரியுதா? அப்போ அவர் 2 கூட்டணியில இருக்கலாமே. சில தொகுதிகள்ல இந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம், அந்த சில தொகுதிகள்ல இன்னொரு கட்சியோட கூட்டணி அமைக்கலாமே. அது ஒரு நாவலா இருக்கும். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு புது முயற்சியா கூட எடுத்துக்கலாம். அது முன்னோடியா இருக்கும். இந்தியால கூட அந்த மாதிரி பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஒரு 20 தொகுதிகளில் பாஜகவோட கூட்டணியும், ஒரு 20 தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட அதிமுகவுடைய கூட்டணி வச்சு பார்க்கலாமே. உள்ள ஒண்ணு நான் எதுக்கு கேட்கிறேன்னா, anyhow all options are openங்கிற போது ஏன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போக கூடாது? சரி கேட்போம் டாக்டர் சுமந்த் கேட்போம். நான் வர ஒரு கரெக்ஷன் சுமன் சார் சொன்னது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வெஸ்ட் பெங்கால்ல ஒத்து இருப்பாங்க, கேரளால சண்டை போடுவாங்கங்கிறதெல்லாம் அந்த காமெடி எல்லாம் மாநிலத்துக்குள்ள வரீங்க, அப்புறம் தேசத்துக்குள்ள அவங்க வேறுபட்டு இருக்கிற காமெடி எல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. ஓகே, நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட முதல் பார்வை. திரு பிரியன், இன்னும் அதிமுகவுடைய வாய்ப்புகள் திறந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கல? அவர் இளங்கோவன் சார் வர இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். திரு இளங்கோவன் நான் வரேன் ஒரே நிமிஷம். திரு இளங்கோவன் நான் வரேன், உங்கள்கிட்ட அடுத்து வரேன். தேமுதிக சொல்லுது நாங்கள் அதிமுகவோட தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. பாஜக எங்கிட்ட நேரம் கேட்டாங்க, கொடுக்கல அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு சைன் தான் நாங்கள் வந்து அதிமுகவோட இருக்கோன்னு. பாமகவும் இன்னும் அவங்களுடைய ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணல. தைலாபுரத்தில் போய் திரு சண்முகம் அவர்கள் பேசினதுலேருந்து அங்கேயும் ஆப்ஷன் ஓப்பன் தான் இருக்கு. இப்போ பாமகவும் தேமுதிகவும் வந்துட்டா அதிமுக மெகா கூட்டணி தானே? இல்லை, அதாவது இப்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற ஒரு போட்டி, யார் வந்து இந்த 2 கட்சியை இழுத்துட்டு ஒரு மெகா கூட்டணி என்கிற அந்த பெர்செப்ஷன் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த பார்வை ரேஞ்சில் வந்து யார் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறாங்கன்னு காமிக்கிறதுல ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இந்த 2 கட்சிகளும், தேமுதிக பாமக 2 கட்சிகளுமே ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க, இது எடப்பாடி பிரிஞ்சிருக்கிறது வந்து இறுதியில் வந்து பாஜகவோட சேர்ந்துருவார், ஒரு ஒன்றுபட்ட வலிமையான ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் நம்ம இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து இல்லை நான் பிரிஞ்சே தான் இருக்கேன், நான் மீண்டும் பாஜகவுக்கு போக மாட்டேன், கதவு அவங்க திறந்து வச்சால் கூட போக மாட்டேன், ஜன்னலை திறந்து வச்சாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டார்.
இப்போ பிரிஞ்சு போன உடனே இந்த கட்சிகளுக்கு தேமுதிக, பாஜக, பாமக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் எந்த அணியில் சேர்ந்தாலுமே அந்த வெற்றி வாய்ப்பு என்பது எவ்வளோ தூரம் இருக்குன்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அவங்களுக்கு. ஓட்டுகள் இன்னும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பலவிதமாக பிரியும் பொழுது அதற்கான வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த கட்சிகள் வந்து ஒரு இந்த மனநிலையிலேயே ஒரு நெகட்டிவ் மனநிலையில தான் அந்த கூட்டணியை ரெண்டு கட்சியும் அணுகுறாங்க. ஆக்சுவலாக வெற்றி அப்படின்னு உறுதியாக இருந்தால் ஒரு ஆர்வத்தோடு வந்து கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவாங்க. பட் இப்போ வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குன்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது, இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது, அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க, பெண்களை மையமாக வைத்து அவங்க ஓட்டை குறி வைக்கிறாங்க, பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டணி சீமான் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் வந்து பாஜக அணி பிரிக்கும், ஒரு பக்கம் அதிமுக அணி பிரிக்கும்னா இந்த அணிகள்லாம் பிரிக்கும் போது அதில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி வரதுனால இந்த கட்சிகள் வந்து இந்த கூட்டணி இந்த ரெண்டு பாஜக அண்ட் அதிமுகவை அணுகிறதுலேயே முதல்ல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, இந்த வெற்றிக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, சரி வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நம்ம அதிகமான இடங்களை பெற வேண்டும், ராஜ்யசபா போன்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாங்க. அதில் அதிமுக அண்ட் பாஜக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிக இடங்கள், நம்பர்ஸ் அதிகமாக, அப்புறம் கேட்குற தொகுதிகள் இல்லை எனக்கு வடசென்னை, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி இதுதான் வேணும் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் வேறு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை. அப்புறம் பாமக வந்து 12 தொகுதிகள் கேட்டால் அவரை கொடுக்க முடியாது போன்ற பல விதமான விஷயங்கள். ராஜ்யசபா மறுக்கப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யசபா இன்னும் நான் சொல்லி முடிச்ச பிறகு பதில் சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்ச பிறகு பதில் சொல்லுங்க சார். நான் சொல்லி முடிச்ச பிறகு பதில் சொல்லுங்க. வெளியில பேசுறேன், நான் சொன்னதை கேட்ட பிறகு பதில் சொல்லுங்க. அதாவது இப்படி பல பல விஷயங்கள் வந்து இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, தொகுதிகள் இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொன்னேன், நம்பர்ஸ் இருக்குது, தொகுதிகள் இருக்குது. ஒரு தேர்தலில் கூட்டணியாக சந்திக்கும் போது வேறு பல விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே ஒத்து வரும்போது தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுகவோட பேசி முடிச்சு எவ்வளோ நாளாச்சு? இன்னும் அக்ரிமெண்ட் கையெழுத்தால? டாக்டர் கிருஷ்ணசாமி எவ்வளோ நாளாச்சு அவர் பேசி முடிச்சு? இன்னும் அக்ரிமெண்ட் கையெழுத்தால? பட் அதனால வந்து அதிமுகவுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு. சார் அதிமுகவோட தானே அவர் சொல்லிட்டார்ல. இல்லைங்க, அக்ரிமெண்ட் இன்னும் கையெழுத்து ஏங்க. இந்த கட்சிகள் எந்த கட்சிகளுமே தேமுதிகவாகட்டும் அது பாமகவாகட்டும் யாரா இருந்தாலுமே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாலே தவிர நீங்க அந்த அதுவரையும் பேசுறதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. எங்கேயுமே அக்ரிமெண்ட் போடல சார். இன்னும் நாங்க இருக்கோம் தான் வாசனை எல்லாம் போட சொல்லுங்க. அது போடாத கார்கே, அது போடாத வரையும் நீங்க வந்து எதையும் எடுத்துக்க முடியாது பேசுறதெல்லாம். நாங்க அதோட தான் இருக்கோம், இதோட தான் இருக்கோம்லாம் 1008 சொல்லலாம் தவிர அன்லெஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலே தவிர எதுவுமே வந்து நிலையான ஒரு விஷயம் என்பது நிலையான விஷயம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. அதனால பாமகவோ தேமுதிகவோ இவர்கள் இரண்டு பேரும் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஆதாயமான இடங்களில் தான் அது எது ஆதாயமாக இருக்கோ அதை தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களே தவிர இது கொள்கை அடிப்படையில் ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல நம்ம போட்டி போட்டால் அதிமுக ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கலாம், எந்த இடத்துல அதிமுகவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற அளவில் தான் இது போகும். 2019 பார்த்தீங்கன்னா 19 தேர்தலில் வந்து இந்த கூட்டணி இருந்தது, ஒரு இடத்துலையும் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நீங்களும் நானும் பார்த்தோம். நம்ம 21 தேர்தலில் தேமுதிக கூட்டணி கட்சிகளை கையை தூக்கி விடும் அதிமுக 21 தேர்தலில் தேமுதிகவை கையை விட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ வந்து கொள்கை அடிப்படையில் சேர்ற கூட்டணி கிடையாது. அது நான் திமுக அணிக்கும் நான் அதை அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பொங்கலூர் சொல்வார் திமுக அணி மட்டும் கொள்கையா, எதிரையுமே கொள்கை கிடையாது. பாயிண்ட் என்னென்னா வந்து யாரோட சேர்ந்தால் எப்படி வெற்றி பெறலாம். அது இந்தியா கூட்டணி, அது திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறதுனால அவங்க வந்து இடங்கள் அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்குது. ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அது முக்கியமான பாயிண்ட்டு. பாமக போட்டி போடுற இடங்களில் பாமகவுக்கு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், தேமுதிக போட்டி போடுற இடங்கள்ல அதிமுக ஓட்டு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் தான் வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் கடந்த காலங்களில் 19-21 பாமக அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு ஓட்டுகள் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை, பாமக ஓட்டுகள் மற்றவங்களுக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. வட மத்திய மாவட்டங்களில் 72 சட்டமன்ற தொகுதிகளில் 9 தொகுதிகளில் தான் அதிமுக பாமக வின் பண்ணாங்க. அதுவும் பாமக ஒரே ஒரு தொகுதியில் மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. 2019 எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அதனால் இவர்களுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னவென்றால் இப்போ இந்த ரெண்டு பேர்ட்டையும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதுனால ரெண்டு பேர்ட்டையும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. எங்கே அதிகமான தொகுதிகளோ எங்கே அந்த கேட்குற விரும்புகிற தொகுதிகளோ கிடைச்சதுன்னா அந்த இடத்துல அவங்க போட்டி போடுவாங்க. அதுவரையும் இந்த விஷயங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கிறது தள்ளி போக 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 இவர்களும் முடிவெடுப்பதை தள்ளி போட்டுக்கொண்டே போவார்கள். ஓகே திரு இளங்கோவன் அவர்களோட வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றதாலயோ அல்லது வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கின்றதாலோ ராஜ்யசபா சீட் வேணும் உறுதியா இருக்கீங்களா? நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் மட்டும் நாங்கள் விரும்பவில்லை,
அதனுடைய அடிப்படையில் நாங்கள் கூட்டணி சேரவில்லை. எந்த இடம் கொடுத்தாலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் உழைப்போம் என்பதற்கு உதாரணமாக திருச்சியை எங்களுக்கு கொடுத்தார்கள். திருச்சியை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் போட்டி போட்டோம், தோல்வியடைந்தோம், வேறு விஷயம். எதுவாக இருந்தாலும் கூட்டணி என்கின்ற பரஸ்பரம் விட்டு கொடுத்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதில் அடிப்படை தத்துவம். அதே நேரத்தில் ஒரு கருத்தில் மாறுபடுறேன். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அனுதாப அலை என்று சொல்லக்கூடாது. விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு ஏன் இந்த தலைவரை இவ்வளவு காலம் மறந்தோம் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இவ்வளவு மக்கள் கூடுகிறார்களே தவிர அனுதாப அலை என்பதை சற்று அதே நேரத்தில் கூட்டணி அமைகின்ற பக்கத்தில் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணி வெல்ல வேண்டும், அந்த கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் என்பதில் எங்கள் தொண்டர்களும் மக்களும் நிறைவாக இருக்கிறார். விஜயகாந்த் மரணத்தின் போது வந்த மக்களும் விஜயகாந்த் மரணத்தின் போது அனுதாபம் அடைந்த மக்களும் வாக்காளர்களாக உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? வாக்கா மாற்ற முயற்சிக்கிறீங்களோ? கட்டாயம் வாக்காக மாற்றினால்தான் எந்த கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும். சாதாரணமாக வருகின்ற கூட்டம் வாக்குகளாக மாற்றிக் கொடுக்கின்ற நேரத்தில் தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். நாங்கள் நிச்சயமாக அந்த கூட்டத்தை வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்கு வாக்குகளாக மாற்றுவோம் என்பதே உறுதி. ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். திருச்சியை பத்தி அவர் பேசினாரு. 2014 பிஜேபியோட மட்டும் கூட்டணி 94,000 வாக்கு விஜயகுமார்ங்கிறவர் வாங்குறாரு. 2019 பிஜேபி அதிமுக எல்லாம் சேர்ந்து கூட 1,61,000 வாக்கு தான் அங்கே அவங்களால வாங்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஒரு வாக்கு உழைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வாக்குகளாக வருகிறதாங்கிறது தான் தேமுதிக பார்த்துக்கணும். சரி, ஓகே. பிரியன் குறுக்கிட்டேன், சிறிய குறுக்கிட முடியும், இடைவெளி விடணும். கார்கே எஸ், அதாவது விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்ததை பார்த்தோம். நம்ம பிரதமர் வந்து அவரை ரொம்ப பாராட்டி பேசியிருந்ததை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இயல்பாகவே தேமுதிக பாஜகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது முதலில் அடிபட்ட ஒரு பேச்சாக இருந்தது. ஆனால் ஏன் அவங்க போகலன்ற ஒரு விஷயம் இருக்குது. 2014 அந்த கூட்டணி அமைஞ்ச போது, பாஜக தேமுதிக கூட்டணிலாம் அமைஞ்ச போது தேமுதிக எந்த இடத்துலையும் வெற்றி பெறலை. 14 இடங்களில் எந்த இடத்துலையும் வெற்றி பெறலை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மோடி நிறைவேற்றவில்லை என்பது முக்கியமான விஷயம். அதனால தான் தேமுதிக பாஜக பக்கம் போக மாட்டேன். என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க மறைமுகமா? விஜயகாந்துக்கு பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. இது விஜயகாந்தே என்கிட்ட சொல்லியிருக்கார். பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார், ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லியிருக்கார் அவர் இருந்தபோது. சரி, 14 எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வர கேட்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கிறது. பாமக யாருடன் செல்வார்கள், யாருக்கு அதிக வாய்ப்பு, பாஜக என்ன செய்ய போகிறது? திரு பொங்கலூர் மணிகண்ட ஒரே நாளில் வானிலை மாறுறதா நினைக்கிறையா? ஏன்னா பாஜக கடந்த 2 நாட்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறீங்க. இன்னைக்கு பாமக பாஜகவுடைய ஐக்கியமாயிட்டாங்க. காத்திருப்பில் வைக்கப்பட்டிருந்த ஓபிஎஸும் தினகரனும் பேசிட்டாங்க, மற்றவர்களும் பாமகவும் பேசிட்டு இருக்காங்கன்றப்போ ஒரே நாளில் பாஜக லீட் எடுக்கிறதா பார்க்கலையா? இப்போ 2019 தேர்தலில் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே அணியாக இருந்தாங்க. பாமக, தேமுதிக, பாஜக எல்லாமே இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள். பாஜக இருந்த அணி படுதோல்வி செஞ்சது காரணம் என்ன? பாஜக வேண்டாம் என்கிற மனநிலை கடந்த காலத்தில் இருந்ததுங்க. அதை தவிர்க்காமல் அன்றைக்கி அதிமுக செய்த தவறு தான் அன்றைக்கி மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். எனவே தான் பாமக, தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் இணைத்து கொண்டு பாஜக வேண்டாம் முடிவெடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்குங்க. இப்போ பாஜகவோடு அணி சேருவது உறுதியாக இல்லை எங்கள் முடிவு வந்த முன்னாடி அந்த கட்சிகளுக்கும் அனுபவம் இருக்குங்க. பாஜகவோடு இணைந்தால் என்ன நடக்குமோ எல்லாருக்குமே தெரியுங்க. அதுதான் அண்ணன் இளங்கோவன் தெளிவாக சொன்னாங்க. தேமுதிகவில் கேப்டன் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் உண்டு. இன்றைக்கும் மரியாதைக்கும் கட்சியினுடைய அந்நியாரம் சொல்லக்கூடிய பிரேமலதாவோடு இணைந்து கொண்டு மக்கள் பெருமளவு இருக்காங்க. அவர்களோடு நிச்சயமாக இணைந்து இன்னும் பாமகவோடு நிச்சயமாக அதிமுக அணியமைக்குங்க. பாமக தான் நிச்சயமாக அதிமுக வருங்க, சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க தேசிய கட்சியாக இருக்கிறதால பாஜக பக்கம் போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை வாய்ப்பு இல்லை. அதாவதுங்க பொதுவாக மாநிலங்களோடு உள்ள கட்சிகளோடு ஒத்த உறவை டாக்டர் ராமதாஸ் ஐயா விரும்புவார். அதே மாதிரி மரியாதைக்குரிய பிரேமலதாக்காக விரும்புகிறாங்க. நீங்கள் பாஜகவோடு கடந்த காலத்தில் இந்தியா முழுவதும் அனுபவப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியுங்க. அந்த கட்சி நம்பிக்கைக்குரிய கட்சி அல்ல. மாநில கட்சியில் அழிச்சாங்க, மாநில கட்சியில் உடைச்சாங்க. இனி தன் கட்சி ஆட்சியில் இருக்கணும், தான் சொல்லுகிற ஆட்சி வேணும்னு விரும்பினாங்க. இப்போ மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் கூட மிக தெளிவாக பாஜக வேண்டாம் என்று தொண்டர்கள் கருத்தின் அடிப்படை முடிவு செய்ததுக்கு காரணமே பாஜகவால் தமிழ்நாட்டு நலன் புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அவர்கள் விரோதமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நீட் தேர்வுக்கு எவ்வளோ போராடினாங்க,
சுப்ரீம் கோர்ட்டை காரணம் காட்டி பாஜக இன்று வரை கிடப்பிலை போட்டாங்க. இப்போ எத்தனையோ விஷயங்கள்ல பாருங்க, தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்குதுங்க. எனவே பாஜகவோடு கூட்டணி வேண்டாம்ங்கிறது தெளிவாக அதிமுக முடிவெடுத்துச்சு. அதை ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் அது வருங்க. அதனால எந்த குழப்பமும் இல்லை. 2019 ஏற்பட்ட அனுபவத்தை அதிமுக எடுத்துக்கொண்டு பாஜகவை புறக்கணித்து விட்டு பல கட்சிகள் அங்கே போனதால 2021 வேண்டாம்னு அல்லது வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியே போன தேமுதிக இன்னைக்கு முதல் ஆளா அவங்க எங்க கூட இருக்காங்க நீங்க கிளைம் பண்றீங்க. ஏன் நீங்க அகாமடேட் பண்ணிக்கல? தேமுதிக அதிமுக ஒத்த கருத்தோட கட்சி தான். பெரிய கொள்கை வித்தியாசமெல்லாம் இல்லை. நீங்க கொள்கை கொடின்னு சொன்னா இதெல்லாம் பொருந்துங்க. பாமகவுக்கும் பொருந்து. பெரிய வித்தியாசம் அன்னைக்கு சின்ன கட்சியா தெரிஞ்ச தேமுதிக பெரிய கட்சியா தெரியுது. அப்படி குறைத்து மதிப்பு இல்லைங்க. அதாவது தேர்தல் நேரங்களில் பரஸ்பரம் கருத்து வர்றது அது தவறே இல்லை, வரலாம். அந்த மாதிரி வந்ததுங்க போயிட்டாங்க. இன்றைக்கு புரிந்து கொண்டு எல்லோரும் ஒரு அணியில் இருக்க விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவோடு இணையும் எல்லோரும் வெற்றி கொண்டே மாறுங்க. நீங்கள் பாஜகவோடு ஏற்கனவே எல்லோருமே சேர்ந்து பெரிய கூட்டணின்னு சொன்னீங்க. இப்போ யாருமே பாஜக இல்லை. சரி, வாசன் இருக்காரு, ஒரு 4 கட்சி இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்களாம் என்ன வாக்கு வங்கி பாருங்க. தேமுதிக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து வாக்கு வங்கியை நிரூபிச்ச கட்சி. பாமக அப்படித்தான். ஆனால் அங்கே மற்ற கட்சியில் பாருங்க. அதனால பாஜக அல்லாத திமுக அல்லாத கட்சி தான் மிகப்பெரிய அணியாக மாறும். அதுதான் வெற்றியை பெறுங்க. கேட்போம் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட. இப்போ அவங்க சொல்ற மாதிரி மாநில கட்சிகள் பாஜகவோடு சேர்ந்தா என்ன நிலைமைன்றதை எங்களை பார்த்து புரிஞ்சிருப்பாங்கன்றதை கூட அதிமுக மறைமுகமாக சொல்லுது. ஸோ இப்போ பாமகவுக்கும் இப்போ மாநில நலன் அதை தாண்டி அடுத்து வர 26 எலெக்ஷன் இதெல்லாம் யோசிக்கிறப்போ அதிமுகவோடு செல்வதற்கான வாய்ப்பு தானே பிரகாசமா இருக்கீங்க? இல்லைங்க, ஏற்கனவே நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன். தொண்டர்களுடைய விருப்பம் அதிமுகவோட போறதுதான். ஆனால் தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தலைவர்களுடைய விருப்பமும் எப்பொழுதுமே தொண்டர்களுடைய விருப்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இந்த பர்டிகுலர் கேஸ்ல தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, அவர்கள் இரு கட்சிகளும் தங்களுடைய தலைமை தொண்டர்கள்ல மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் 2-3 மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல பெரும்பாலான நபர்கள் சொன்ன கருத்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை தாண்டி தலைவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா, மந்திரி பதவி கிடைக்குமா, இந்த கணக்குகள் வரும்போதுதான் உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. சோ இது தொண்டர்கள் எடுக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு ஒருமித்து கருத்து கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது வேற விஷயம். அது எப்போ முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்ல. தலைவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அந்த தாமதம் வரும் இல்லையா? எங்க பெஸ்ட் டீல் கிடைக்கும்? ராஜ்யசபா சீட் இப்ப அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தான் கேரண்டி. 2வது சீட் வந்தா வரும், வரலன்னா போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏற்கனவே ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க, டாக்டர் அன்புமணிக்கு கொடுத்தாங்க. திருப்பியும் கூட்டணி கட்சிகளுக்கே ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் ஆக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அதிமுக கிட்ட ராஜ்யசபா சீட் இல்ல. பிஜேபி கிட்ட பிரச்சனையே கிடையாது. அவங்க எங்கேயாவது ஒரு மாநிலத்துல கொண்டு போய் இப்ப டாக்டர் எல் முருகனை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கின மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல கொடுக்கலாம். ஒரு காலகட்டத்துல திருநாவுக்கரசருக்கு பாஜக இருந்த போது அவருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்துல அவங்கள உறுப்பினராக்கி ராஜ்யசபா மெம்பர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ 2 சீட்டு 3 சீட்டு இந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுன்னா கூட அவங்க ப்ராமிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களால டெலிவர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அதே சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த முறை பாஜகவை விட கணிசமான அளவு கூடுதல் வாக்குகள் பெற வேண்டும் என்ற முனைப்பில இருக்காங்க. நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களும் இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறது இதை வேற வேற வழி இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். ஒரு விருப்பத்தோட சரி இவங்க வந்தாங்கன்னா நமக்கு கூட்டணி பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட எல்லோருடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேணா அப்படி இருக்கலாமே தவிர மற்ற கட்சிகள் ஒரு 5% ஓட் ஷேர் கொண்டு வர போறாங்கன்னு இல்ல. ஆனாலும் அதிமுகவினுடைய தலைமை 5 பேர் போறாங்க தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அந்த மாதிரி நடத்துறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி போய் சந்திக்கிறாரு தலைமைய. ஆனாலும் முடிவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக தொடர்ந்து பேசுகிறது என்றால் அந்த பெரிய கட்சிகளினுடைய நிர்பந்தத்தை இந்த சிறிய கட்சிகள்னா நான் அவர்களை சிறுமைப்படுத்தி சொல்லல, வாக்கு வங்கியில் குறைந்த வாக்கு வங்கியை பெறும் கட்சிகள் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி தங்களுடைய ஆதாயத்துக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று
அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சிகளுடைய தலைமை முடிவு எடுத்திருக்கிறது எவ்வளவு மேக்சிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அவங்க எடுக்க பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே, இதுல ஒண்ணும் ஒரு சித்தாந்தம், கொள்கை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். இது ஒரு எவ்வளவு பார்கெயின் பண்ணி என்ன பெற முடியும், அவ்வளவுதான். And I don't mean seat alone. நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட, பாமக வந்து பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதா பார்க்கல. ஏன்னா வந்து அதிமுகவால் ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுத்துருக்காங்க, இப்போ கொடுக்க முடியும். ஆனால் மத்திய மந்திரி சபை அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்போ பாமகவுக்கு அது பாஜகவால் மட்டும்தானே கொடுக்க முடியும். இல்லை, அதாவது மத்திய பாமக பாஜகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து தெற்குலேயும் மேற்கு பகுதியிலையும் இருக்கிற அளவுக்கு மத்திய மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஒன்றும் பெரிய அளவுக்கு செல்வாக்கோட பாஜக இல்லை. அதனால் பாமக வந்து பாஜகவோட சேர்ந்தால் பெரிய அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் பெரிய அளவுக்கு ஆகி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் பாமக பாஜகவோட பேச்சு நடத்துது அப்படின்றால் ஒருவேளை அதிமுகவோட அதிக இடங்கள் கொடுக்கறதான ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம். தொகுதிகள் கேட்குற தொகுதிகள் அரக்கோணம் தான் எங்களுக்கு கொடுக்கணும், விழுப்புரம் தான் கொடுக்கணும், கடலூர் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்குற லெவலில் ஒருவேளை பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அமைச்சர் பதவி அந்த விஷயங்கள்லாம் வந்து பாஜக உண்மையிலேயே கொடுப்பதாக ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு இந்த 10 வருட காலத்தில் கொடுத்துருக்கலாமே. 2014 இதை அன்புமணி வின் பண்ணிட்டாரு தர்மபுரியில். அப்புறம் வந்து நீங்கள் 10 வருஷ காலம் அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கலையே. இனிமேல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்துக்கு 2014 கொடுத்த வாக்குறுதிகளே பாஜக நிறைவேற்றலை. ஸோ அதனால் அன்புமணி 10 வருஷமாக காத்துட்டு இருக்காரு. 10 வருஷமாக கொடுக்காத ஒரு விஷயத்தையா இந்த வாட்டி கொடுத்துட போகிறாங்க. அதனால் அது ஒரு காரணமாக இருக்காது. மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்குன்றதுக்காக ஆதரிக்கிற ஒரு விஷயமா இருக்காது. இது இடம் சம்பந்தப்பட்ட, நம்பர் சம்பந்தப்பட்ட, வேறு பல தேர்தலோடு சம்பந்தப்பட்ட வேறு சில விஷயங்கள் குறித்த விஷயம் காரணமாகத்தான் இந்த இழுபறி நீடிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இவங்க 2 பேருக்குமே, தேமுதிக பாமக 2 பேருக்குமே அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும். பாஜகவுடன் சேருவதில் சில ஆதாயங்கள் இருக்கிறது. அந்த தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் நன்கு உணர்வார். அதனால தான் சொல்கிறேன், கடைசியில் கையெழுத்து போடுறவரையும் நம்ம எதையும் நம்ப முடியாது என்பது என்னுடைய கருத்து. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் 0.43% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வந்த கூட்டம் அவர் மேல் வைத்திருந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக வந்தது என்பது என்னுடைய கருத்து. நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக வந்தது. மாறுமா என்பது தெரியாது. ஆக்சுவலா சார், இப்போ நல்லெண்ணம் அப்படின்றத தாண்டி ஒரு தலைவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வந்து பெரும்பாலானவங்க மனதில் ஏற்பட்டிருக்கு. அது வந்து மேபி இதில் ஓட் பர்சன்டேஜ் எதிரொலிக்கலாம் இல்லையா பிரியன்? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோதே அதோட ஓட் பேங்க் குறைஞ்சிட்டே போயிடுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த கட்சி இருக்கிற நிலைமையில வந்து விஜயகாந்த் இல்லாத போது, இறந்தபோது வந்த அந்த அனுதாபம் அது ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவர் உயிரோடு இருந்தபோதே அது சரிவை சந்தித்து வந்த ஒரு கட்சியாக இருந்தால் நம்ம பார்த்தோம். அதனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. நான் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன்ட்ட, பாஜக எந்த ப்ராமிஸையும் அல்லது வந்து கூட்டணி கட்சிகளும் உயர்த்தி பிடிக்கல தேர்தலுக்கு அப்புறம். இப்போ தேர்தல் வந்தால் மட்டும் எல்லா கட்சியும் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? பாமகவை அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கார், அமைச்சராக்கன்னா ஆக்கியிருக்கலாம். தேமுதிகவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்ததா? கடைசியில் மறைவுக்கு லெட்டர் எழுதுனா போதுமா? இல்லை, பிரியன் சார் வந்து அதை அழகாக கட்டமைச்சு உங்களுக்கு சொல்கிறார். பாஜகலாம் அதெல்லாம் வாக்குறுதிப்படி ஒன்றும் பண்ணாதுங்க. அவருக்கு ஒன்றே ஞாபகப்படுத்தணும், 2014 பதவி ஏற்க போகிறாரு, சீட்டு முன்னாடி உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஐயா கிளம்பி வந்துட்டார். அவர்கிட்ட மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாஜக வந்து எங்கெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு, என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குலாம் தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை ஐயா என்ன அழகாக சொன்னார்னா, இந்தியாவிலேயே ஒரு பொலிட்டீஷியனை தொடர்ந்து ப்ரெஸ் வந்து டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது விஜயகாந்த் ஐயாவை தான். அவருக்கு இருக்க வேண்டிய அந்த கேரிகேச்சர், அவருக்கு இருக்க வேண்டிய அந்த இதுவே கொடுக்காம அவங்கள மட்டுப்படுத்தினாங்கிறத அண்ணாமலை ஐயா உணர்வுபூர்வமாக சொன்னார். பாஜக தான் பிரதமராக வரப்போகிறாங்க, அப்படி கொடுக்க போகிறாங்கங்கிற பர்செப்ஷன் இருக்கிறதுனால ஒரு அன்புமணி ஐயாவுக்கு என்ன கொடுக்கணுமோ, இந்த என்டையர் தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்கள், வாசனையா அன்புமணி ஐயாவை தவிர வேறு யாருமே பாஜக தமிழகத்தில் வளரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பங்காளிகள் கூட அதே மாதிரி தான் ஒருத்தரோட ஒருத்தர் தெளிவாக பேசிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் இதுவரைக்கும் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவே இல்லை. அவர் அமைச்சருக்காக மட்டும் இல்லை, ராஜ்யசபாக்காக மட்டும் இல்லை, அன்புமணி ஐயா கண்டிப்பாக பாஜகவோட இருப்பாருங்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஒரு குறியீடு, தமிழ்நாட்டில் சிஏஏ பற்றி யார் தெரியுமோ தெரியாதோ அதை பற்றி புரிய
புரியுமோ புரியாதோ, அதை செயல்படுத்த முடியுமோ முடியாதோ, கருத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்னி வரைக்கும் பாமக எந்த கருத்தும் அதை பற்றி சொல்லவில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிதம்பரம் ஐயாவுக்கே தமிழ்நாட்டில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாமல் அவருக்கு மகாராஷ்டிராலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியத்தை திமுக ஏன் ஏற்படுத்தியதுங்கிறத சுமன் சாருக்கு நான் பதிலாக சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமாக இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஓட் டிரான்ஸ்மிஷன் பற்றி பிரியன் ஐயா இன்னொன்று சொன்னார். திமுகலாம் அதெல்லாம் ஓட் டிரான்ஸ்மிஷன் அழகாக வந்துருங்க, ஆனால் அதிமுக அப்படி இருக்கவே இருக்காது, பாஜக அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவர் சொல்லலை, இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் ஐயுஎம்எல்ங்கிறது இஸ்லாத் சகோதரர்களோட இயக்கமாக, நான் தான் இஸ்லாத் சகோதரர்களுக்கு காவலன்னு சொல்லக்கூடிய திமுக 2021 4 சீட்லையுமா ஐயுஎம்எல்ல ஜெயிக்க வைக்க முடியலையே. அந்த ஓட் டிரான்ஸ்மிஷன் ஏன் நடக்கல? எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோத்தது 2 தொகுதியில் ஐயுஎம்எல், அதற்கே நடக்கலன்னா ஓட் டிரான்ஸ்மிஷனுங்கிறது மக்கள் செய்கின்ற ஒரு விஷயம், அந்த வேட்பாளர் செய்கின்ற விஷயம். கட்சி கூட்டணி அமைச்சிட்டதுனால கண்டிப்பா எந்த விதத்திலையும் ஓட் டிரான்ஸ்மிஷன் வந்துடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுமந்தையா என்ன சொன்னார், திமுக கூட்டணியிலேருந்து யாரும் பேசலிங்க, அங்கே வெளியிலலாம் ஒன்றும் பேசலிங்கன்னாரு. எனக்கு நல்லா தெரியும், அதிமுக மெகா கூட்டணின்னு சொன்னதே காங்கிரஸ் தன்னிடம் வந்துவிடும்ங்கிறதுனால தான், அதனால தான் டிசம்பர் 3க்கு முன்னாடியே அவசரப்பட்டு அதிமுக பாஜகவோடு கூட்டணியை முறித்து கொண்டதுங்கிறது. அது நடக்கவில்லை என்பது வேற விஷயம். அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தெளிவா நடக்கத்தான் செஞ்சது. சிஏஏ பற்றி கருத்து சொல்லாதது மட்டும்தான் குறியீடா நீங்க வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். சிஏஏ பத்தி பாமக குறியீடு எதுவுமே சொல்லல, தேமுதிக எதிர்க்குது, அப்போ அவங்க அதிமுக இருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்போ பாமக பாஜகவோட நேச்சுரலா போகுதுன்றாரு. நம்மளா யோகா அவசியம் இல்லைங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தெளிவான முடிவு இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது, பொறுத்துன்னு பார்ப்போம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அதிமுக தெளிவாக இருக்குங்க, யாரையும் நம்பியும் அதிமுக இல்லை. அதிமுக பெரிய வாக்கு வங்கி உண்டு. ஆனால் நான் முதலே சொன்னேன், ஒரே நோக்கம் திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம் என்று யார் முடிவெடுத்தாலும் அதிமுக வரலாம். இன்னொரு விஷயம், 2026 இந்த நாட்டில் ஆட்சி பிடிப்பது அதிமுக தான். அப்போ அந்த சூழ்நிலையில் பாஜக எனக்கு தெரிந்து கோவை சொல்ற எங்கேயுமே டெபாசிட் வாங்க போறதில்லை. எந்த கட்சி அணி சேர்ந்தாலும் நிலைமை அதுதான். இப்போ டெபாசிட் வாங்க முடியாத நிலையில் உள்ள பாஜக வேண்டுமா, வெற்றியை தொடரக்கூடிய அதிமுக வேண்டுமா முடிவு, அவ்வளோதான். மற்றபடி அதிமுக யாரை பற்றியும் கடுமையாக அழைத்தோ அல்லது வழியை போய் சென்றோ பேசுகிற நிலையில் அதிமுக இல்லை. ஆனால் விரும்புகிற கட்சியை நிச்சயமாக அதிமுக கைவிடாதுங்க. ஓகே, நான் திரு இளங்கோவன் அவர்கள்ட்ட இறுதி கருத்து. 21 அதிமுகவை எதிர்த்து வெளியே வந்தீங்க, முந்தைய காலகட்டங்களில் 19 இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் 11 வெளியே வந்தார். ஸோ இப்படி மாறி மாறி அதிமுகவை ஆதரிச்சிருக்கீங்க, எதிர்த்திருக்கீங்க. இந்த முறை ஆதரிக்கிறீங்கன்னா அது ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா சார்? இதில் என்னன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால் பாரதிய ஜனதா பெற்ற இடங்கள், பாராளுமன்றத்தில் பெற்ற இடங்கள் சிங்கிள் டிஜிட்டில் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட். அப்புறம் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வேலைப்பாடுகள் இருந்தன. அதே அளவில் 2010 இடைத்தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையாருடைய தலைமையில் அந்த தேர்தலை சந்தித்தது. சந்திக்கின்ற பொழுது பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் ஒரு டெபாசிட்டே போயிடுச்சு அவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம்னா சில ஆயிரங்கள் ஓட்டு தான் வித்தியாசம். ஆனாலும் கூட ஒரு வருடத்தில் வந்த பொது தேர்தலில் 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைத்து பணியாற்றுகின்ற நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடிக்க வைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த செல்வாக்கு போச்சு. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா தேமுதிகவுக்கு? தேமுதிக நிச்சயமாக இருக்கிறது. அதை தான் சொன்னேன். அதான் இன்னொன்று சொல்ல வர்றேன். ராஜீவ் காந்தி முதல்ல இந்திரா காந்தி இறந்தார். இந்திரா காந்திக்கு இறப்பதற்கு முன்னால் இந்திரா காந்தி இறந்த பிறகு தட் இஸ் அசாசினேஷன், படுகொலை செய்யப்பட்டது என்பது மேற்பட்ட இடங்கள் அது ஒரு அனுதாபமாக இருக்கலாம். அதே மாதிரி ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டது ஒரு அனுதாபமாக இருக்கலாம். ராஜீவ் காந்தி படுகொலை செய்வதற்கு முன்னால் என்ன வாங்கினார், படுகொலை செய்யப்பட்ட பிறகு என்ன வாங்கினார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இது படுகொலை செய்யப்பட்டதான நேச்சுரல் டெத்தில் இருந்து இவருக்கு அனுதாபம் சரியா சார்? சார் இவரை ஏன் ஒரு அசம்பாவிதம் சார், அது ஒரு அசம்பாவிதம், அது ஏற்படக்கூடிய தாக்கம்லாமே, இவருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கலாமே என்ற ஒரு நிலைமையை மக்கள் இன்றைக்கு நினைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எல்லோரும் நாடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான்
நிதர்சனமான சார், உண்மை. நீங்க சொல்றது கரெக்டா இருக்குமா? பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த அணியில் இருக்கிறதோ, எந்த கூட்டணியில் வருகிறதோ அந்த கூட்டணி மிகப்பெரிய சிறப்பான வெற்றி என்பது அந்நியார் தலைமையில் நிச்சயமாக நடக்கும் என்பது உண்மை. அதைத்தான் தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். நாங்கள் பாரதிய ஜனதா பக்கம் போகிறோம் போகல அது இல்லை. அருமை நண்பர் சொன்னது மாதிரி நாளைக்கு இல்லை, ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு வெற்றி அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை விட மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, தொண்டர்கள் விரும்புகின்ற கூட்டணி, ஜனநாயக முறையில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் கலந்து ஆலோசித்து ஒரு திறமையான முடிவை எடுக்கின்ற ஒரு நல்ல தலைவியின் கீழ் இந்த தமிழ்நாடு அமைய வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு விரும்புகிறது. ஓகே டாக்டர் சுமந்த், இறுதி கருத்து. இல்லைங்க, ஏதாவது ஒரு வழிக்கு இந்த மற்ற கட்சிகள் எல்லாம், அது தேமுதிகவா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அட்லீஸ்ட் அப்போவாது முடிச்சுதானே ஆகணும். ஏன்னா வேட்புமனு தாக்கல் எல்லாம் தொடங்கிடும்ல, அது வரைக்கும் இந்த பேரம் அப்படிங்கிறது நடப்பதுங்கிறது தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது தேர்தல்ல நிச்சயமா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, பிரியன், இறுதி கருத்து. இல்லை, அதாவது தேமுதிக நண்பர் சொன்ன மாதிரி அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனை வந்து தேமுதிக வந்து இன்னும் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி பாமகவுக்கும் வந்து 2016 6% ஓட்டு வாங்கினாங்க. அதற்கு மேலே அவங்க வந்து 2019, 21 6%க்கு மேலே வாங்கின மாதிரியான சாட்சியங்கள் எதுவுமே இங்கே இல்லை. அதனால் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாத போது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் வந்து அந்த இடங்கள் கொடுக்கறதுல வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் சுமன் சார் சொன்ன மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கிற வரையில் இந்த பேரங்கள் போய்கொண்டு தான் இருக்கும் என்பது என் கருத்து. ஓகே, இறுதி கருத்து. மணிகண்டன் ஐயா சொன்னதுக்கு மட்டும் ஒரு மறு சொல்லிடுறேன். நீட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் மேலே பழி போட்டு பாஜக வந்து சொல்லிச்சுன்னாரு, இன்னைக்கு பங்காளி ஆகிட்டதுனால அப்படி சொல்லிட்டாரு. 85 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து தெல்ல தெளிவாக அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க முடியாது, கிளம்பி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். தேமுதிக ஐயா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், சீட்டில் நாங்கள் எப்படி வந்துட்டுருக்கோன்னு. பிஜேபியோடைய வளர்ச்சி தான் இந்தியாவிலேயே 2 சீட்டு, 85 சீட்டு, 120 சீட்டு, 161 சீட்டு, 182 சீட்டு, 282, 303, இன்னைக்கு 400 நோக்கிங்கிற மாதிரி தெல்ல தெளிவான ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுங்கிறது காரணம் என்னன்னா, அந்த தொகுதியில் அது வேலை செய்கிறது. அந்த தொகுதியில் வேலை செய்வதனால் தான் பிஜேபி பெரிய அளவில் வருது. நீங்க பாருங்க, பிஜேபி அவர் சொல்றது அதிமுக பெரிய கட்சி, இன்னைக்கு அது 2ஆம் இடத்துல போயிருக்கலாம், அது ஏன்னா எதிர்கட்சி. ஆனா 3% இருந்த பாஜக 10% ஆகலாம். அதிமுக தாண்டி வந்துருமா? இல்லை பாருங்க, நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிறதா இருந்தால் 2019 ஏன் 18 வாங்கிச்சு, 2021 31 வாங்கிச்சு. கூட்டணி ஒன்று தானே, கூட்டணி ஒன்று தானே. இல்ல இல்லைங்க, இல்ல இல்ல இல்ல, இந்தியா நான் அங்க போகல மணிகண்டன். 80 ஆட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டுல பாஜக ஏன் வளரல? இல்ல இல்ல பாருங்க, பாஜக இன்னைக்கு வளராதுங்க. பாஜக மற்ற மாநிலத்தில் ஏமாத்துற மாதிரி பாஜக வளராம இருந்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம், ஜெயலலிதா அம்மா 91க்கு அப்புறம் எடுத்த அந்த எம்ஜிஆர் ஃபார்முலா தூக்கி போட்டுட்டு தேசிய கட்சிங்கிறதெல்லாம் கவலை கிடையாது, இங்க தான் அதிக சீட்டுன்னு பாராளுமன்றத்தை சொன்னதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இப்ப அதை தூக்கி போட்டுட்டு பிஜேபி தலைமையிலான கூட்டணிங்கிறத பாஜக கொண்டு வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திராவிட பூமி, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் கொள்கை உள்வாங்கி இங்கே யாரும் வெல்ல முடியாது. திராவிட வெல்லும், அதிமுக மாபெரும் வெற்றி பெறுங்க. பாமக தேமுதிக யாருடன் கூட்டணி மாறுகின்ற போது கணக்குகள் மாறுமா, வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி.